கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைக்கவில்லை என்று சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். கூட்டணி குறித்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்றும் உறுதி. பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல். முகுந்தன் விவகாரம் முடிந்து போன பிரச்சனை என்று ராமதாஸ் கருத்து. இனி நடக்க இருப்பதை பார்ப்போம் என்றும் பேட்டி. முடிந்து போன விஷயம், இனி நடக்க போறத பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களுடைய அணிக்கு வந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்து அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஒத்திவைத்திருப்பதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்கறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம். சென்னையில் வரக்கூடிய 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் 13ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகி உள்ள பச்சைமலை பகுதி பழங்குடியின மாணவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சட்டப்படிப்புக்கு திமுக சட்டத்துறை வழிநடத்தும் என்றும் உறுதி. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகிறார். அமித்ஷாவை அன்புமணி சந்திப்பது குறித்து இதுவரை எந்த திட்டமும் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்து. பிரித்தாளும் கொள்கையை பாஜக கடைபிடிப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். சின்னத்திரை நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் என்று சங்கத் தலைவர் அறிவிப்பு. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடியை திறக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். மானம்பாடி பகுதியில் வரக்கூடிய 12ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலை தொடர்ந்து கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. 11 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக கூறி சங்க தலைவருக்கு கடிதம். கர்நாடக கிரிக்கெட் சங்க அலுவலகத்தில் சிஐடி அதிகாரிகள் சோதனை. 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமளவில் குவிந்துள்ள பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு காத்திருக்கும் நிலை. பக்ரீத் விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை தாவரவியல் பூங்காவிலும் திரண்டு உற்சாகம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு. சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைக்கவில்லை என்று சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். கூட்டணி குறித்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்றும் உறுதி. பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல். முகுந்தன் விவகாரம் முடிந்து போன பிரச்சனை என்று ராமதாஸ் கருத்து. இனி நடக்க இருப்பதை பார்ப்போம் என்றும் பேட்டி. முகுந்தனை கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறேன்.
முடிந்து போன விஷயம். இனி நடக்க போறத பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களுடைய அணிக்கு வந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்து அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஒத்திவைத்திருப்பதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்குறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம். சென்னையில் வரக்கூடிய 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் 13ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகி உள்ள பச்சைமலை பகுதி பழங்குடியின மாணவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சட்டப்படிப்புக்கு திமுக சட்டத்துறை வழிநடத்தும் என்றும் உறுதி. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகிறார். அமித்ஷாவை அன்புமணி சந்திப்பது குறித்து இதுவரை எந்த திட்டமும் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்து. பிரித்தாளும் கொள்கையை பாஜக கடைபிடிப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். சின்னத்திரை நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் என்று சங்கத் தலைவர் அறிவிப்பு. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடியை திறக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். மானம்பாடி பகுதியில் வரக்கூடிய 12ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலை தொடர்ந்து கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. 11 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக கூறி சங்க தலைவருக்கு கடிதம். கர்நாடக கிரிக்கெட் சங்க அலுவலகத்தில் சிஐடி அதிகாரிகள் சோதனை. 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமளவில் குவிந்துள்ள பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு காத்திருக்கும் நிலை. பக்ரீத் விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை தாவரவியல் பூங்காவிலும் திரண்டு உற்சாகம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு. சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை.